இது என்னன்னு தெரியுதான்னு பாருங்கள். இது சாதாரணமாக மரங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி செடி இது. இந்த செடி மரங்களுடைய கிளைகளில் வளரக்கூடிய செடி. இந்த செடி மரங்களில் உட்காந்து அதில் இந்த மாதிரி வளர்ந்து அதுக்கு பிறகு இதுவே பூ பூக்கும், அழகாக பூ பூக்கும். நிறைய எவ்வளோ பெரிய இலைகள் பாருங்கள். இந்த செடிகள் சாதாரணமாக அந்த மரங்களில் இருக்கக்கூடிய சத்துக்களை அது எடுத்துக்கிறதுனால மரத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப குன்றும். அதனால் இதை பார்த்து இந்த பருவத்தில் தான் குறிப்பாக எடுக்கணும். ஏன்னா இப்போ தான் குறிப்பாக பழமரங்கள்லாம் பழுத்து ஊஞ்சிருக்கும். ஆனால் இந்த சமயத்தில் இந்த மாதிரி மரங்களில் இந்த மாதிரி ஒட்டுண்ணி செடிகள் இல்லாமல் பார்த்துக்கணும். சில மரங்கள் என்ன கேட்டினா எல்லாமே இந்த மாதிரி முழுசாக அந்த மரங்களை நம்பி இருக்காது. சில மரங்கள் என்ன பண்ணோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய வேர்களில் அதற்கு தேவையான சத்துக்களை அல்ல தண்ணியை எடுத்துக்கும். இப்போ இது எப்படி முளைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிளைகளில் பாருங்கள். இந்த கிளைகளில் நான் இதை உடச்சி எடுத்துட்டேன். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல தான் அது வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல வளர்ந்து தான் அது மேலே வருது.